ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பங்கஜ நலபாகத்தில் இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் ரெசிபி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஈஸியான கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் ரெசிபி பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம தேங்காய் ஒரு கப்பு இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அதை மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். தேங்காய் அளவு ஒரு கப் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சிடலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் இந்த ஸ்வீட்டுக்கு ரொம்ப குறைவாகவே செலவாகும். இப்போ நம்ம எடுத்து வைத்த ஒரு கப்பு தேங்காவை சிம்மில் வச்சு கலர் மாறாமல் லைட்டாக வறுத்துடலாம். இப்படி வறுக்கும்போது இந்த ஸ்வீட்டை ஒரு 5 days வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு சேவ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா இதை நம்ம வதக்கிடலாம். கலர் மாறக்கூடாது, ஆனால் தேங்காய் நல்லா வறுப்படணும். இப்போ நம்ம 1.5 கப்பு பால் விட்டுருக்கோம். இது காய்ச்சி ஆற வைத்த பால், நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இந்த பால் நல்லா கொதித்து ஆடையெல்லாம் சேரும். அதையும் சேர்த்து நம்ம இலக்கி விட்டுட்டே இருக்கலாம். அப்போ தான் ரொம்ப க்ரீமியாக இருக்கும் இந்த ஸ்வீட்டு. கொஞ்சம் பால் சுண்ட ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைமில் நம்ம 5 to 6 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். நம்ம மீடியம் ஹீட்டு சிம்மில் வச்சு தான் மாறி மாறி நம்ம பாலை இப்போ சுண்ட வச்சுருக்கோம். இப்போ ஓரளவுக்கு நல்லா சுண்டின உடனே 5 to 6 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். இதுக்கு சுகர் கம்மியாக சேர்த்தாலே டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஈஸியாக செஞ்சிடலாம். கிருஷ்ண ஜெயந்தி அன்றைக்கி மார்னிங் கூட நம்ம இந்த ரெசிபி செஞ்சிடலாம். இப்போது சர்க்கரை சேர்த்த உடனே கொஞ்சம் தண்ணீர் விட்ட மாதிரி இருக்கும். இந்த தண்ணீர் எல்லாம் நல்லா வற்றி நமக்கு அல்வா பதத்துக்கு வரணும். அதனால் சிம் மீடியம் இந்த மாதிரி வச்சு நம்ம நல்லா இதை சுண்ட வச்சிடலாம். தேவைப்படும் பொழுது 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இப்போ ஓரளவுக்கு நமக்கு நல்லா சுண்டி இருக்குது. கிருஷ்ண ஜெயந்தி அன்றைக்கி மார்னிங் செஞ்சால் போதும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். 10 நிமிஷத்தில் இந்த ஸ்வீட் செஞ்சிடலாம். இப்போது எல்லாம் சுண்டி நமக்கு அல்வா பதத்துக்கு வந்திருக்கு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கடாயிலேயே 2 to 3 நிமிஷம் வச்சிடலாம். இப்போ நம்ம 1 டேபிள் ஸ்பூன் நெய், ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நெய் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. குறைவாகவே சேர்த்தா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நான் இதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் நெய் தான் சேர்த்துருக்கேன். இப்போது நல்லா இதை ஆறினோடனே ஒரு கிண்ணத்தில் எடுத்து நம்ம மாற்றிக்கலாம். அதன் மேலே பாதாம் முந்திரியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நமக்கு சூப்பராக இப்போது தேங்காய் பால் கோவா தயாராகிடுச்சு. கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டுமல்ல, லாஸ்ட் இயர் கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் ரெசிபி எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. அந்த வீடியோ லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.